முட்டைக்கோஸ் பொரியல் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், அடுப்பு ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு கடாயை வச்சிட்டேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், ஒரு பெரிய வெங்காயம், அதாவது சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்துலேயே கொஞ்சம் மீடியமான வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்க, அதை போட்டலாம். கடலைப்பருப்பு நல்லா நேரம் மாறதுக்கு முன்னாடியே போட்டுருங்க. அப்போ முட்டைக்கோஸ் இருக்கும்போது நல்லாயிருக்கும். நாலு பச்சை மிளகா விதைய எடுத்து போட்டிருக்கேன், நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அல்சர் இருக்கிறவங்க பச்சை மிளகா சேர்த்திக்கவே கூடாது. ஒரு கொத்து கருவேப்பிலை, முட்டைக்கோஸ் போட்டலாம். ஒரு முட்டைக்கோஸு, மீடியம் சைஸ் முட்டைக்கோஸு தான் அரிஞ்சு போட்டிருக்கேன்.
மஞ்சள்தூள் 1 ஸ்பூன், மிளகாய் பொடி கொஞ்சம், நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கறனால 1/4 ஸ்பூன் மட்டும் மிளகாய் பொடி போட்டிருக்கேன். கொஞ்சம் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். உப்பு தேவையான அளவு, அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். நான் வந்து தண்ணியில் அலசி போட்டு முட்டைக்கோஸ் போட்டிருந்தேன், அதுலேயே தண்ணி இருந்திருக்கும். முட்டைக்கோஸை பாருங்கள், நான் தண்ணியெல்லாம் ஊற்றலை, முட்டைக்கோஸ் அலசி போட்டோம்ல அதுலேயே தண்ணி விடுது. அந்த முட்டைக்கோஸில் இருக்கிற தண்ணியே அப்படியே வருது. மூடி போட்டு மூடலாம். இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே தேங்காய் துருவிட்டு வந்துடலாம். பெருங்காய் கட்டிக்கிறதுல அதை உடச்சி வச்சுருக்கேன், நுணுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். ஏன்னா முட்டைக்கோஸுக்கு வாய்வு பிடிக்கும். ஒரு சில பேத்துக்கு சேரும், ஒரு சில பேத்துக்கு சேராது. பாருங்க, ரெடி ஆயிடுச்சு முட்டைக்கோஸு. தண்ணி பூரா வற்றிச்சு பாருங்க. இது தேங்காய் துருவல் போட்டு ஆஃப் பண்ணால் வேலை முடிஞ்சுது. தேங்காய் ஒரு கைப்பிடி மேலே போட்டலாம். அதிகமாக தேங்காய் போட்டாலும் இதாக இருக்கும். நான் மிளகாத்தூள் கம்மியாக போட்டுக்கிறதுனால கொஞ்சம் இனிச்சு மாதிரி போயிடாதனால தேங்காய் கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இதே பாருங்கள், அளவாக இருக்குது. நான் பச்சை மிளகாய் போட்டுக்கிறதுனால தான் தேங்காய் பூ போடுறேன், இல்லைன்னா போடவே மாட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் காரமாக இருக்கும். நான் மிளகாய் பொடியும் வேறு சேர்த்துருக்கேன். இது சாப்பாட்டோடு வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். தனியாகவே சாப்பிட தேவையில்லை, இப்படியே உள்ள சாப்பிட்லாம். இது போல் செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். இது வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இனிமேல் எங்களுக்கு ஆதரவு கொடுக்க போகிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.